ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்சில் இந்த ஜடேஜா வந்து எதிர்பார்த்துருந்தேன், ரோஹித் சர்மா எதிர்பார்த்துருந்தேன். 2 பேருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணல. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சாட்டர்டே நடக்கக்கூடிய அந்த மேட்ச் ஜிடி vs எம்ஐ இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ட்ரீம் டீமோட கேப்டனாக வருவாங்கன்றதை துல்லியமாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ சனிக்கிழமை மேட்ச்சில் வந்து 100% வந்து ட்ரீம் டீமோட கேப்டனாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகலாம். சரிங்களா? ஸோ ஐபிஎல் வந்து 18வது சீசன் 2025 இது 4வது மேட்ச். சரிங்களா? ஸோ இந்த 4வது மேட்ச்சில் வந்து யார் இருக்குன்னா டிசி vs லக்னோவுக்கு இடையே நடைபெறும் போட்டி. இது எங்கன்னா விசாகப்பட்டினம் நடைபெற்று. சரிங்களா? ஸோ வாங்க. அதே போல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக சொல்லணும்னா பிளேயிங் லோன் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. பிளேயர்ஸும் நிறைய வந்து வேறு டீம்லேருந்து மாறிக்கிறதுனால கொஞ்சம் பிளேயர்ஸ் எடுக்கிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்து பிளேயர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். பிளேயிங்களோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை. சரிங்களா? ஸோ பிளேயர்ஸ் மட்டும் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை வச்சு வந்து டீமே மேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த மேட்ச்சுக்கு வந்து ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து யாரும் இல்லை. சரிங்களா? ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து யாரெல்லாம் வருவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த 6 பிளேயர் இருக்காங்க. இந்த 6 பிளேயருமே வந்து ஒரே டீமில் வந்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜிஎல்ன்றது வந்து உங்களை அடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த 6 பிளேயரில் 1 or 2 பிளேயர்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு டீமை கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த ஜிஎலுக்குள்ளே வந்து என்டர் ஆக முடியும். சரிங்களா? ஸோ எல்லாருமே பார்க்குறதுக்கு நல்ல பிளேயர் மேலே தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம யாராச்சும் மேலே பிளேயர் மேலே ரிஸ்க் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து மார்க்கர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். சரிங்களா? ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 பிளேயருமே வந்து நல்ல பிளேயர் தான். ஆனால் இதில் வந்து ஒரு பிளேயருக்கு வந்து இந்த 5 பிளேயர் வந்து யார் வீக்னஸாக இருக்குன்னா அக்சருக்கு வந்து வீக்னஸாக தான் இருக்குது. நான் வந்து ஒரு 4 ஓவரும் பவுல் பண்ணிடுவேன். சப்போஸ் பேட்டிங்கில் வந்து இனிஷியலாக வந்து வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அக்சர் வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? ஆனால் அக்சரும் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான் இந்த மேட்ச்சுக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஒப்பீனியன் வந்து யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் சப்போஸ் அதில் வந்து யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி பார்க்குற ஐடியாவில் இருந்தால் டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் இருக்காரு. ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்ச் வந்து டெல்லி பக்கம் வந்து ப்ளே பண்ணியிருந்தார், லக்னோ பக்கம் வந்து விளையாட்டு இருந்தார். ஆனால் இந்த மேட்ச் வந்து டெல்லி பக்கம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லக்னோவுக்கு வந்து இது வந்து ஒரு வெரி வந்து ஒரு டேஞ்சரஸ் சைன் தான். சரிங்களா? ஸோ அவர் வந்து லக்னோவில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணல தவிர லக்னோவுக்காக வந்து உயிரை கொடுத்து விளையாடினார். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான பிளேயர் கேஎல் ராகுல். நல்ல ஒரு பிளேயர். அவர் வந்து இருக்கிற இடமே தெரியாது, இருந்தாலும் வந்து அவரால் என்ன முடியுமோ அதை வந்து அவர் செஞ்சுட்டு போயிடுவார். சரிங்களா? அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். ஸோ இவருக்கு வந்து இந்த மேட்ச்க்கான ரெக்கார்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து 7 4 அடிச்சார்னா இவர் வந்து அவரோட T20 கரியரில் வந்து 650 4 வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அதே போல் 14 ரன் அடிச்சார்னா இவர் வந்து 7600 ரன் வந்து T20 கரியரில் ரீச் பண்ணுவார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. ரிஷப் பண்ட்டுக்கான ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 4 4 அடித்தா வந்து இவர் வந்து 300 4 வந்து ஐபிஎல்ல ரீச் பண்ணுவார். சரிங்களா? ரிஷப் பண்ட் ரெக்கார்டு நல்லா இருக்கு. அதே போல் இவர் வந்து லக்னோக்காக இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து இவர் டிசியில் வந்து இருந்தார். இந்த மேட்ச் வந்து இவர் லக்னோவுக்கு மாறிக்கார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிக்லஸ் பூரன் இருக்காரு. நிக்லஸ் பூரனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவருக்கு வந்து ஆவரேஜ் நல்லா இருக்குங்க. சரிங்களா? 8-8 ஆவரேஜ் வந்து நல்லா இருக்கு. 8-8 ஆவரேஜ் வந்து 30 பக்கம் வச்சிருக்காரு. அதே போல் லக்னோ பக்கம் டாப் ஆர்டரில் வந்து இனிஷியலாக வந்து விக்கெட் விழுது அப்படின்னா மிடில் வந்து இவர் தான் நின்று மேட்ச் எடுத்துகிட்டு போவார். ஸோ டோட்டலாக வந்து விக்கெட் கீப்பிங் அவசியம் இவங்க 3 பேருமே வந்து நல்ல பிளேயர் தான். நீங்கள் வந்து இந்த 3 பேருமே நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ ரிஸ்க் எடுத்து பார்க்குறவங்க வந்து நீங்கள் யார் மேலே ரிஸ்க் எடுத்துக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அபிஷேக் பொருள் இருக்காரு. அபிஷேக் பொருள் அல்லது கருண் நாயர் இவங்க 2 பேரில் யார் வந்தாலுமே அவங்கள யூஸ் பண்ணி பார்க்குறது உங்களுடைய இஷ்டம் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிளஸி இருக்காரு. சரிங்களா? டூ பிளஸிக்கு வந்து 8-8லையும் சரி வென்யூலையும் சரி சூப்பராக கலக்கியிருக்காரு. ஸோ அதனால் டூ பிளஸி வந்து என்னோட டீமில் கண்டிப்பாக இருப்பார். சரிங்களா? மிச்சல் மார்ஸ் வந்து பார்க்கலாம், பிளேயிங்களோட இருக்காரான்னு பார்க்கலாம். இவருக்கு பதிலாக மேபி சமர் ஜோசப் யாராச்சும் வராங்களான்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? மிச்சல் மார்ஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா இவருக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 2 4 அடிச்சாருன்னா வந்து 50 4 வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? சிம்பிள் தான். ஏன்னா இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு 25 ரன் அடிச்சாங்கன்னா வந்து அந்த 25 ரன்னுக்கு வந்து 4 பாயிண்ட் சேர்ந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து அந்த 50 பாயிண்ட் வந்து பிளேயர்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேவிட் மில்லர் இருக்காரு. டேவிட் மில்லருக்கு வந்து ஆவரேஜ் நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ இவர் வந்து 21 மேட்ச்சில் 499 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? 8-8 வந்து இவர் தான் வந்து நல்லா கலக்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ ஆவரேஜ் நல்லா தான் இருக்குது. டேவிட் மில்லர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ரேசர் மெக்கர்க்கை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துங்க ஐபிஎல்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் ஐபிஎல் தாண்டி இருக்கக்கூடிய சீசனில் வந்து இவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப போகிறதா இருக்குது. சரிங்களா? ஃப்ரேசர் மெக்கர்க்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஐபிஎல் வந்து நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டப்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்டப்ஸ் வந்து
டாப் ஆர்டரில் நிறைய விக்கெட் விழுந்தால் மட்டும்தான் இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார், இல்லைனா இவருக்கான பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ படோனியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் தான். சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்த பிளேயர் வந்து பார்க்கலாம். அக்ஷர் பட்டேல் டபுள் ஆப்ஷன் இருக்கின்ற அது ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் வந்து இந்த மேட்ச் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து நான் எதுக்காக வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இந்தியா பக்கமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இப்போ ரீசெண்ட் மேட்ச்சில் திடீர்னு வந்து மிடில் ஆர்டரில் இறக்கிவிட்டு பர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. பேட்டிங் ஆடுறேன். சரிங்களா. ஸோ பேட்டிங்கில் ஒரு 20 ரன்னு, பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட அழகாக உள்ளே வந்துருவார். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்சி பற்றி சொல்லலாம். சரிங்களா. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக வந்து கேகேஆர் பக்கம் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன் ஸ்டார்சி. ஆனால் இந்த சீசன் வந்து டிசி பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ ஸ்டார்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிவிசியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஸோ ஸ்டார்சி வந்து கம்பல்சரியாக வந்து எடிட்டேட்டில் 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்துருக்காரு. அப்படின்னா மேட்ச்சுக்கு வந்து 2 விக்கெட்ன்றது கம்பல்சரின்றது இவர் கிடைச்சிருக்கு. சரிங்களா. எடிட்டேட்டில். ஸோ நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டாக வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துறதுனா இவர் வந்து ஒரு சிவிசிக்கு எலிஜிபிளாக வந்துடுவார். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து ஸ்டார்சி வந்து ஒரு சிவிசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து குல்தீப் யாதவ் இருக்காரு. குல்தீப் யாதவ் வந்து ரெக்கார்ட் நல்லா இருக்குது. சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு கண்டிப்பாக ஒரு விக்கெட்ன்ற விதம் எடுத்துடுறாரு. அன்எக்ஸ்பெக்டாக ஒரு விக்கெட் இருந்தால் 2ன்றதை எடுத்துடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. சரிங்களா. ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் தான், 50-50 ஆப்ஷன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரிங்களா. 149th மேட்ச் ப்ளே பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் கேட்டகரி தான் ரவி பிஷ்னா. சரிங்களா. நான் முழுக்க இந்த மேட்ச் டெல்லி ஃபேவர் தான் டீம் செட் பண்ண போகிறேன். ஏன்னா டிசிக்கு தான் வந்து ஸ்குவாட் நல்லா இருக்கிறதுனால டிசி பக்கம் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆவேஸ் கான், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் பிளேயிங்லாம் இருப்பாங்கன்றது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கேன். அடுத்து வந்து நட்ராஜனுக்கு வந்து 4 மேட்ச் வந்து ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்துக்காரு எடிட்டேட்டில். ஸோ இந்த மேட்ச் வந்து நான் ஸ்கிப் பண்ணி பார்க்குறேன். மேபி உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் டிசி சைடு வந்து மோஹித் சர்மா மேபி பிளேயிங் லெவலில் இருந்தார்னா கண்ணை மூடிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு முகேஷ் குமார் என்னோட டீமில் வந்து கண்டிப்பாக நான் பிக் பண்ண போகிறேன். முகேஷ் குமாரை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவர் வந்து இந்த வென்யூவில் ஒரே மேட்ச் வந்து 3 விக்கெட் பக்கம் எடுத்துருக்காரு. எடிட்டோரியலையும் வந்து விக்கெட்டுன்றதே எடுத்திருக்காரு. அதே போல் சில சமயம் வந்து டெத்லையும் இருக்க ஓவர் கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ வாங்க என்னோட ஃபைனல் டீம் வந்து கொடுத்துறேன். ஃபைனல் டீம் நான் கொடுத்துட்டோம். அதில் வந்து யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருன்னு சொன்னால் அந்த பிளேயர் மேலே நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ என்னோட ஃபைனல் டீம் வந்து இதுதான். சரிங்களா. நான் என்னோட பர்சனலாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய டீம் வந்து இதுதான். ஸோ டூப்ளசி வந்து கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். 47 பக்கம் ஆவரேஜ் நல்லா இருக்குது. சரிங்களா. ஸோ மேட்ச்சில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே போல் ஐபிஎலோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து டூப்ளசி இனிஷியலாக வந்து அவுட்லாம் ஆக மாட்டார். சரிங்களா. ஸோ டேரெக்டாக வந்து விளையாடுவார். அந்த ரீசனுக்காக தான் வந்து டூப்ளசி ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த மேட்ச் கேப்டனாக. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து வந்து டெல்லி பக்கம் நீங்கள் ட்ரை பண்ணது தான் ராகுல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஸோ டூப்ளசி பிடிக்கல அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ராகுல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி பிளேயர் எல்லாமே 50-50 ஆப்ஷன் தான். சரிங்களா. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து லக்னோ பக்கம் நீங்கள் வேறு யாராச்சும் ட்ரை பண்ணுற ஐடியாவில் இருந்தால் நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு எல்லாம் போகிறான் இவங்க 2 பேர் யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவங்க தான் விளையாடியே ஆகணுன்ற கட்டாயம். சரிங்களா. ஸோ இது கூட தான் வந்து சிவிசி மாறி வரும். மீதி பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஸோ நான் வந்து ஸ்டார்சி வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ விக்கெட்டுன்றது கண்டிப்பாக எடுக்கிறாருன்றதுக்காக ரீசனுக்காக வைஸ் கேப்டனாக ஸ்டார்சி ட்ரை பண்ணுறேன். மேபி நீங்கள் வந்து லக்னோ பக்கம் யாராச்சும் ஒரு பவுலர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ரவி பிஷ்னா யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா. ஸோ அவர் வந்து நல்ல பிளேயர் தான். ஸோ இந்த டீமில் வந்து மேபி யாராச்சும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். யார் மேலே நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்ன்றதும் சொல்லிடுறேன். சரிங்களா. ஸோ மெகர் மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா ரிஸ்க் எடுத்தாங்க இந்த டீமில். அடுத்து படோனி ரிஸ்க் எடுக்கிறதா ரிஸ்க் எடுத்து பார்த்துக்காங்க. சரிங்களா. மீதி பிளேயர் எல்லாமே குவாலிட்டியான பிளேயர் தான், உங்களுக்கே தெரியும். சரிங்களா. ஸோ வாங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாட்டர்டே நடக்கக்கூடிய அந்த குஜராத் vs எம்ஐ மேட்ச்சில் ட்ரீம் டீமோட கேப்டனே வந்து அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ வீடியோ பற்றி கருத்துல வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎல் ப்ளே பண்ணி வந்து கண்டினியூஸாக லாஸ் தான் ஆகுது. ஸ்மால் லீக் விளையாடினாலும் அதே போல் சில பேரில் வந்து ஸ்மால் லீக்கை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெலகிராம்கார் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டீமை வந்து நீங்கள் எடுத்து ஸ்மால் லீக்கில் 10 கண்டஸ்ட் ஜாயின் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கட்டிங்கன்னா 10 கண்டஸ்ட்டில் 2 கண்டஸ்ட் வந்து லாஸ் ஆகுது. மீதி 2 கண்டஸ்ட்டில் வந்து உங்களை மாதிரி ஆப்னோட டீம் போட்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் ப்ராஃபிட்ன்றது எடுக்க முடியாது. சரிங்களா. ஸோ அவங்க வந்து மீதி டெலகிராம்காரெலாம் வந்து எப்படி பேசுகிறாங்க, எந்த நம்பிக்கையில் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ரியாலிட்டி வந்து இதுதான். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெலகிராம்காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து இருக்கும்.
சரிங்களா. அதே போல் ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க வந்து நான் சொல்கிறேன், ஜிஎல் வந்து நீங்கள் 100% வின் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும் 11 பிளேயரும் பர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ளஸ் சிவிசியும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜிஎல்ன்றது கிடைக்கும் சரிங்களா. இது தெரியாமல் வந்து சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 11க்கு 11 பிளேயரும் பர்ஃபெக்டாக வச்சு சிவிசி பர்ஃபெக்டாக வச்சு உங்களுக்கு அமௌண்ட் வரல நீங்கள் அப்போ சொல்லிக்கலாம் சரிங்களா. ஸோ பிளேயரே வந்து இப்போ ராங்காக வைக்கிறப்போ நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது வந்து தப்பான விஷயமா தெரியுது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் இந்த ஃபேண்டஸில் தொடர்ந்து லாஸ் மட்டும் தான் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஎல்ஓ இல்லை ஸ்மால் லீக்கோ வந்து ப்ளே பண்ண வேண்டாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். நீங்கள் வந்து பெட்டு ஒன் பண்ணுங்க சரிங்களா. எந்த டீம் வின் பண்ணுமோ அந்த டீம் பக்கம் வந்து பெட் மட்டும் பண்ணுங்க, அதிலே உங்களுக்கான ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.